இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவை சேர்த்துக்கலாம். வரமிளகாவை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட வெங்காயம், தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முட்டையை வேக வச்சு எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இந்த மசாலா கூட இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் சேர்க்க போகிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் கருகாமல் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை அதோட சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அல்லது சோம்பு அது சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இஞ்சி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ அது கூட முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.